பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பான தேவ ஜனமே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதான நன்றி சொல்றேன். என்னோட கூட ஆதியாகமம் 22வது அதிகாரம் 18வது வசனம். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். ஆமீன். இதுக்கான தலைப்பு என்ன? கீழ்ப்படிதல். நம்ம கீழ்ப்படியச்சு இந்த இடத்துல பாக்குறோம். ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் கீழ்ப்படிஞ்சிருக்கார். அவர் ஆரம்பத்துல ஆரம்பிச்சு இதுல பாத்தீங்கன்னா இந்த வசனத்துக்கு முன்னாடி போட்டிருக்கோம், ஈசாக்க பலி கொடுக்கறதுக்காக தேவன் சொல்லியிருப்பார். அதுக்கும் ஆண்டவர் சித்தத்தின்படி தன் ஒரே பேரான குமாரனை ஆபிரகாம் என்ன பலி கொடுக்க ஒப்பு கொடுப்பாரு. எப்படி? கீழ்ப்படுகிறதுனால. தேவன்கிட்ட ஒரு கேள்வியும் கேட்க மாட்டாரு. தேவன் சொல்லிட்டு அது செய்யறது. அப்ப அப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் தான் நமக்குள்ள இருக்கணும். தேவன் என்ன சொல்றாரோ அதை கேட்டு நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கடிச்சு. இந்த விஷயத்துல ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்கு தத்துவம், உன் சந்ததிக்குள்ள பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் அப்படிங்கறச்சு. அப்போ அவருக்குள்ள அந்த 12 கோத்திரங்கள் வந்தது இல்லையா, யாக்கோபின் மூலமா, இஸ்ரவேல் மூலியமா. அப்போ ஆபிரகாமோட அந்த சந்ததி, எப்படி? ஆபிரகாமோட சந்ததியில தான் இயேசு கிறிஸ்துவும் வர்றார். யூதா கோத்திரத்துல பிறக்கிறார். சோ அப்ப அந்த இயேசு கிறிஸ்துக்குள்ளாகவும் சரி, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தம் என்னன்னாக்க, ஈசாக்கின் மூலியமாக, அவரோட சந்ததிகள் மூலியமாக, யாக்கோபு அவரோட பேரன், அவங்களோட அடுத்தடுத்த சந்ததிகள் மூலியமாக என்னவா, பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். எல்லாரும் தேவனுக்குள்ளாக அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள்னு. இன்னைக்கு தேவனுக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சு நடக்கச்சு, உங்க மூலியமாக, உங்க பிள்ளைகள் மூலியமாக பூமியில் உள்ள மற்ற ஜனங்கள் எல்லாரும், உங்க சந்ததிகள் எல்லாரும், அடுத்தடுத்த தலைமுறை எல்லாரும் என்ன ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. உங்க பிள்ளைகள், உங்க சந்ததிகளும் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பாங்க. இதுல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாமோட சந்ததிகள் என்ன மற்றவங்களுக்கு எல்லாம் ஒரு ஆசீர்வாதமா, ஒரு பிளெஸிங்கா இருந்தாங்க. அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டு இருந்தாங்க. சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். அவங்க மூலியமா எல்லா ஜாதிகளும் மற்ற ஜனங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும்படியாக ஒரு உயர்ந்த இடத்துல ஆண்டவர் வைக்கிறாரு. அப்படிதான் நீங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறச்சே, உங்களோட கீழ்ப்படுதலை பார்த்து உங்க பிள்ளைகளை, சந்ததிகள் எல்லாரும் ஆண்டவர் எப்படி மற்றவங்களுக்கு, அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம், அவங்க மூலியமா மற்றவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம், அவங்க மூலியமா இயேசு கிறிஸ்து ரட்சிப்புக்குள்ள அவங்க மற்றவங்களை நடத்தும்படியாகவும் பூமிக்குரிய நன்மைகள், ஆசீர்வாதம் ஆண்டவர் நிச்சயமா நிரப்புவாரு. அப்ப நம்ம கீழ்ப்படிந்து நடக்கணும். அதுதான் இங்க வேணும். யாருக்கு? கர்த்தருக்கு. நம்ம ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, ஆபிரகாம் கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடந்த போது அவன் சந்ததிகளுக்குள்ளாக ஆண்டவரே பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டது போல நாங்களும் கேட்டுக்கணும். தேவ ஜனங்களும் கர்த்தாவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது எங்களும் பிள்ளைகளும் எங்கள் சந்ததிகளும் ஆண்டவரே ஆசீர்வாதமாக இருப்பார்கள். அது மாத்திரமல்ல, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இருப்பது மாத்திரம் மற்றவர்களுக்கு அவர் ஆசீர்வாதமாக, மற்றவர்களை கிறிஸ்துக்குள்ளாக நடத்தும்படியாக, ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரும்படியாக, பூமிக்குரிய விஷயங்களையும் ஆவிக்குரிய நன்மைகளும் அவர்கள் பிள்ளைகளும் சந்ததிகளும் ஆசீர்வாதமாக இருப்பதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிங்க. இந்த ஆசீர்வாதங்களை உங்க பிள்ளைகளுக்கும், பிள்ளைகளோட பிள்ளைகள் சந்ததிகள் மேல வந்து தங்கும்படியாக ஜெபிங்க. நிச்சயமா இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஆமீன். God bless you.